நசுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இன்னைக்கு புட்டும் கடலைக்கறியும் பண்ண போறேன். நான் ஒரு 20 பல்லு போல பூண்டு எடுத்து அப்படி நசுக்கிக்கிறேன். நசுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு வெங்காயம் அதை நல்லா சாப் பண்ணிக்க போறேன். நான் அடுப்புல வந்து ஒரு மண் பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஹாய், ஹலோ, வெல்கம் டு கமலிஸ் கிச்சன். கமலி கிச்சன், எஸ் இல்லை, கமலி கிச்சன். ஓகே, இன்னைக்கு நான் வந்து புட்டும் கடலைக்கறியும் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் வந்து வர கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமா, கறி லீவ்ஸ், அப்புறம் வந்து இந்த பட்டையை தவிர்த்தி மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நான் வந்து அப்படியே ஃப்ரை பண்றேன். கடைசியில நான் இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்க போறேன். இது நேற்று வந்து இனிப்பு புட்டு பண்ணினேன், அதோட பேலன்ஸ் மாவு அது. இப்போ இன்னைக்கு வந்து கடலைக்கறியோட பண்ண போறேன். கடலை வந்து இதுல வேக வச்சு ஒரு 5 விசில் விட்டேன். பிளாக் சன்னா இது வந்து இப்போ இதை வந்து வறுத்து எடுத்துக்குவோம். இது வந்து நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வந்து புட்டு பண்ணி. ஏன்னா என் புட்டு குழல் கான் அடிச்சுட்டேன். அப்புறமா பார்த்தா முந்தா நாள் மேலே ஏறி எடுத்தேன், மூடி காணா போச்சு. அப்புறம் மூடியை எடுத்துதா உள்ள அந்த ரவுண்ட் இருக்கும்ல, அது காணா போச்சு. ஆனா அழகா கடிச்சிச்சு, எல்லாம் ஒன் பை ஒன்னா செட் ஆயிடுச்சு. இந்த புட்டுக்குழல் என் மாமியார் வந்து திருவனந்தபுரத்துல வாங்கினது, சில்வர். ஆனா வந்து சில்வர்ல வாங்கும்போது நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கணும், ஏன்னா அது சில சமயம் பேர்ன் ஆயிடும். ஒரு மாதிரி லைட்டா இருக்கும், பேர்ன் ஆயிடும். இப்படி நீங்க பின்னாடி அமுக்கும் போது டொம் டொம் சத்தம் கேட்கும் அந்த புட்டுக்குழலோட சொம்புல. அப்ப அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம் அது வந்து பேர்ன் ஆயிடும் சொல்லிட்டு. அந்த மாதிரி உள்ள சில்வர் எதுவுமே வாங்கக்கூடாது. ஈவன் இட்லி பாத்திரத்துலயும் அந்த மாதிரி உங்களுக்கு வரும், டும் டொம்னு பின்னாடி வந்து சத்தம் கொடுக்கும். இப்படி பண்ணீங்கன்னா அது வாங்கக்கூடாது, மெல்லிசா இருக்கும், அது வந்து தீஞ்சு போயிடும். சரி, ஓகே. இப்போ இது நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிச்சு. இது நல்லா வாசம் வந்த பிறகு தேங்காயை போட்டு இறக்கணும். தேங்காய் போட்டு நான் வந்து வறுத்துருக்கேன். இந்த தேங்காய் வந்து பதம் என்னன்னா, அந்த சட்டியில ஒட்டாம அப்படியே உதிரா வரணும். அந்த மாதிரி பதத்துல இந்த ட்ரை ரோஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து எண்ணெய் காஞ்சிச்சு. இது கூட நான் வந்து 2 பட்டை போடுறேன். அது கொஞ்சம் அப்படியே பொரியட்டும் லேசா. கடையில நான் வந்து ஒரு 2 புட்டுக்கு வர அளவுக்கு மாவு வந்து உப்பு போட்டு பசஞ்சுக்கிறேன். இது வந்து கேழ்வரகு மாவு, இது கடையில தான் வாங்கினது. புட்டுக்குழல் தேங்காய் போல, தேங்காய் பூவை போல. ஓகே, இது வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இவை அனைத்தையும் போட்டு விடுங்கள். போட்டுட்டு கொஞ்சம் லேசா மூடி வைக்கலாம். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இது ஆக்சுவலா வந்து உங்களுக்கு அந்த அரிசி புட்டு மாவு இருக்குல்ல, அதுல வந்து இப்படி கொஞ்சம் உருண்டையா அப்படி ஆடி பட்டுருச்சு இந்த புட்டு குழாவுல அப்படின்னா உங்களுக்கு அது வாயில கொஞ்சமா சவுன்னு படும். பட் வந்து கேழ்வரகுல வந்து அந்த மாதிரி படாது. சரி, உங்களுக்கு அப்படி வரவே வேண்டாம் அப்படின்னு சொன்னா புட்டு மாவை பிசைஞ்சிட்டு உப்பு போட்டு மிக்சியில வந்து ஒரு சுத்தி எடுத்துட்டீங்கன்னா நைட்டு வரைக்கும் சாஃப்டாகவும் இருக்கும், உங்களுக்கு அந்த உருண்டை வராமல் செய்யாது.
இது கொஞ்சம் எடுக்கும் போது நான் காமிக்கிறேன். இந்த மாவு இப்போ முடிஞ்சிச்சு. கொஞ்சம் இது லேசாக உதிர்த்து விட்டுட்டு நான் இதை வந்து மூடி வச்சிருவேன். இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து மிளகா அரைச்சி போடலாமான்னு கேட்டால் ஆஹா, அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இது வந்து வதக்கிட்டு இப்போ இந்த பேஸ்ட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சி வச்சுட்டேன். இதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இறக்க வேண்டியது அதோட வேலை. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு புட்டோட சேர்த்து உங்களுக்கு இந்த கடலைக்கறி வெந்ததை காமிக்கிறேன். இப்போ புட்டு செய்ய போகிறோம். புட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். எப்பயும் போல கிச்சன்லேயே பண்ணாமல் கொஞ்சம் வந்து வலையில பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த கலந்து வச்சிருக்கோம்ல மாவு, அதில் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1.5 ஸ்பூன். இதே மாதிரி மாறி மாறி லேயராக போட்டுக்க வேண்டியதுதான். ஆக்சுவலாக இந்த புட்டுக்குழல் ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கெல்லாம் விற்கிறத விட இது நல்லா பெருசாகவே இருக்குது. நான் ஒரு தமிழ் என்ன சொல்லுவாங்க, இலக்கியம் அதுல அதுல இருக்கும். பிட்டிடுவேன் பிட்டிடுவேன் உனக்கென்றால் அதற்கிசைந்து அதற்கிசைந்து சுட்டிட நான் மிக மெலிந்தேன். சுவை பிட்டில் உதிர்ந்தவெல்லாம் தந்திடுவாய், அது முதிர்ந்த தின்று நான் இலைப்பாரி கட்டிடுவேன் உன்னுடைய கரை என்றார் கரை இல்லான்னு சொல்லிட்டு. என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு நாட்டுல வந்து இது ஆறு உடைஞ்சிரும். ஸோ ஒரு போர்ஷனையும் ஒருத்தவங்க வந்து அந்த கரையை கட்டணும். அப்ப வந்து இந்த பாட்டி ஒருத்தவங்க ரொம்ப வயசானவங்க, பட் அவங்களும் ஒரு போர்ஷன் கட்டியே ஆகணும். அப்ப அவங்க வந்து நம்மளுக்காக யார்டா வருவா, நமக்கு சிவபெருமான் வந்து அவங்களுக்காக வந்து தலையில இது கட்டிட்டு ஒரு கூலியாள் மாதிரி வருவாரு. அவர் வரும்போது நான் உனக்கு வந்து பிட்டு கொடுக்குறேன், எனக்கு அதுக்கு பதிலாக இந்த கரையை கட்டி தரியா அப்படின்னு கேட்கும் போது சரின்னு சொல்லிடுவாரு சிவபெருமான். அதுலயும் அந்த துணி இருக்குல்ல, இந்த துணியில வந்து புட்டு ஒட்டின்னு இருக்கும்ல, அது அவ்வளோ டேஸ்டா இருக்குமா. ஸோ அதை வந்து எனக்கு கொடு, அதை நான் நல்லா டேஸ்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னோட கரையை வந்து கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கதை இருக்காதுல்ல. பட் என்ன சொன்னனா, இது வந்து குழாப்புட்டு, இது வந்து கேரளாவோடது. நம்மளோடது வந்து அந்த துணி புட்டு தான், அதை துணியில தான் சாப்பிடுவோம். அந்த துணி புட்டுல உள்ள டேஸ்ட் இதுக்கு கிடையாதும்பாங்க. பட் இது சாப்பிடுறவங்க இதுக்கு டேஸ்ட் கிடையாதும்பாங்க. என்ன இதுல எனக்கு ஒரு வித்தியாசம்னா, நீட்டா வருது, ஆனா இது உடையதான் செய்யுது. உடச்சுதான் சாப்பிட போறோம். சரி, ஓகே. கடலை கறி எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா இல்ல? பாருங்க, பூண்டு, இடிச்சு போட்ட பூண்டு. இது கொஞ்சம் வந்து வாட்டரியா தான் இருக்கணும். ஏன்னா வந்து அந்த புட்டு இருக்குல்ல, அதை அப்படியே பிசைஞ்சு அடிச்சு அப்படியே உள்ள தள்ளும் போது நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் வாட்டரியா இருக்கணும். இதுல உள்ள டேஸ்ட் வந்து என்னன்னு சொல்றதுன்னு தெரியாது. பட்டை போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சவுத் இந்தியன் குழம்பு. ஆனா பட்டையெல்லாம் சொல்லதில்ல, பாவம் நானும். அதனால இது வந்து வேற லெவல்ல இருக்கும். இது வந்து செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும். இது புட்டு நான் வந்து முடிஞ்சுன்னு சொல்றேன், இப்பயே வந்து புகை வர ஆரம்பிச்சிடுச்சு. புட்டு வெந்துருச்சு. ஏன்னா இந்த இந்த 3 ஹோல்லையும் எவ்வளவு புகை வருதோ அதை பொறுத்து தான் புட்டு வெந்துருச்சா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். வெந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ்ல வேகிற பொருள் தான் இது. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் அடுத்த பிட்டுக்கு. இது வந்து 80ஸ்ல வாங்கின புட்டுக்குழல். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. ஆனால் இப்போ வாங்குற புட்டுக்குழல்லாம் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து புகை வரதில்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்களா,
அதாவது இந்த இந்த மாவு வந்து இந்த கலர்ல இருக்கும், இது வெந்த பிறகு இந்த கலர்ல மாறிடும். இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. வெந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திரும்ப இந்த அச்சு இருக்குல்ல, அது வந்துடும் அதோடையே. அது திரும்பி இதுக்குள்ள போட்டுட்டு மறுபடியும் அதே ப்ராசஸ். மாவு கொஞ்சம், புட்டு கொஞ்சம், மாவு கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம். புட்டு வந்து கையால குழம்பு இந்த புட்டை சேர்த்து குழச்சி அடிக்கிற ஒரு பொருள். அதை வந்து அதை அப்படிதான் சாப்பிடணும். இப்போ எனக்கு கை வேலை இருக்கிறதுனால நான் வந்து ஸ்பூன்ல தான் சாப்பிட்றேன். இது கூட வந்து ஒரு நல்ல பூண்டு பல்லு, எனக்கு கருவேப்பிலை பிடிக்கும், கருவேப்பிலை, கடலை, புட்டு இப்பதாங்க எடுத்தேன், அது ஆறிச்சு. மண்பானையில வச்சோம்ல, ஆறவே இல்லை, கொதிக்குது வாய். ஆனா அந்த கொதிக்கிறது வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக்குது. வாய்க்கு போய் மருந்து போடணும்னு நினைக்கிறேன். நல்லா சுட்டுருச்சு. ஓகே, இதே மாதிரி டேஸ்ட்ல ஒரு புட்டு கடலை கறி செஞ்சு சாப்பிடுங்க. இதை பாருங்க, அதுக்குள்ள வெந்துருச்சு பாருங்க, உஷு உஷுன்னு புகை வந்துருச்சு. முடிஞ்சிச்சு இதோட. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நம்மள மில்லட்ஸ்ல ஒரு புட்டு, அரிசி புட்டை விட இது ரொம்பவே நல்லது, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க வந்து எடை கம்மி பண்ணி பார்க்காதீங்க, இது டேஸ்ட் வந்து கம்மியா இருக்கும், ராகி ஸ்மெல் வரும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வேற லெவல்ல இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.